காதல் வந்தும் சொல்லாமல். வணக்கம் சொந்தங்களே. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு கோவப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. லூசாடா நீ அந்த இடத்துல வச்சு பத்திக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? நம்ம அக்கா அங்க வாழ வேண்டாமா? அதை விட்டுட்டு பைத்தியம் மாதிரி எதையாச்சும் பேசிட்டு லூஸ் மாதிரி பண்ணாத ரகு. கொஞ்சமாச்சும் ஒழுங்கா மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணு. ஆமா, கோவப்படணும்னு என்ன இருக்கு? ஜாலியா எடுத்துக்க வேண்டிய விஷயம் தானே. சிரிச்சுக்கிட்டு நான் வேணா அவரை என் மடியில படுக்க வச்சு, நான் வேணா அவர் மடியில படுத்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டி கொஞ்சிக்கிட்டு வேணா இருக்க சொல்றியா என்ன? நீ போயிட்டு சொல்லு, உனக்கு நடந்தா நீ இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை அம்மா உயிரோட இருக்கும் போது அப்பா இப்படி பண்ணிருந்தா நீ அமைதியா இருப்பியா? இருக்க மாட்டல்ல. நீ போய் கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பியா நீ? யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் நம்ம நடந்துக்கிறதும் இருக்கு. நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். அமைதியே இரு. உனக்கு பேசணும்னு எதையாச்சும் பேசிட்டு இருக்காத போ. அண்ணி அண்ணி யாரு? தேனே அண்ணி பாத்ரூம்ல இருக்கேன். இல்ல என் பேரு மனிஷா. மனிஷாவா? ஒரு நிமிஷம் வரேன். நீங்களா? ஏன் இங்க நின்னுட்டீங்க? உட்காருங்க. குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? ஜூஸ் எதுனா குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வீட்டை சுத்தி பார்க்கலான்ட்டு வந்தீங்களா? இங்க நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம். ரேஷ்மாக்காவும் அதுக்கப்புறமா தேனும் ஆப்போசிட் ரூம்ல, அத்தையும் மாமாவும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல. ரகுலா வந்தா ஹாலியே படுத்துப்பான். இல்ல 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 நான் ரூமை சுத்தி பார்க்க வரல, அண்ணிய பார்க்க தான் வந்தேன். அது அன்னிக்கிட்ட அண்ணன் நம்பர் கொடுத்துட்டு வர சொன்னா, அதான். சரி சரி, ரூம் ஆப்போசிட் ரூம்ல தான் இருப்பாங்க, போய் பாருங்க. இல்ல அங்க பார்த்தேன், அவங்க இல்ல. இல்லையா? மேல பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தம்பிங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன். என்னங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க வேணா போய் பாருங்கன்னு தனியா அனுப்பிடுறீங்க. யூஸ்வலா எல்லாரும் கூட தானே வருவாங்க, நானும் உங்க கூட வருவான்னு கேட்பாங்க. நீங்க என்னன்னா தனியா போங்கன்னு சொல்றீங்க. நல்லாதான். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். என்னை பார்த்தா கொஞ்சம் கோவமாப்படுவாங்க, அதான் எதுக்குன்னு சொல்லி. சரி வா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல 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 பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன். மேலையா? ஆமா. ஓகே நானே போய்க்கிறேன். அப்புறம் அக்கா, அம்மா பேசினதுக்கு சாரி. உன் அம்மா என்கிட்ட எதுவும் பேசலையேம்மா? இல்லக்கா, நீங்க அந்த 2 பசங்க கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, பக்கத்துல கூட நினைச்சு இருந்தாங்களே, ரகு ஆதியா? ஆதி என்னோட ஃப்ரெண்டு தான். ரகு உங்க அண்ணியோட தம்பி. ஆதி எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும், ஒன்னா காலேஜ் டேஸ்ல இருந்து. அப்போ டக்குன்னு உங்ககிட்ட மாமா கோவப்பட்டு உள்ள போக சொன்னாங்கல்ல, எங்க அம்மா தான் ஒரு மாதிரி பேசினாங்க, அதனாலதான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? எல்லாரும் இருக்காங்க, வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே நம்ம தானே கவனிக்கணும். காஃபியும் ஸ்வீட்ஸும் எடுத்துட்டு வர சொன்னார் அவரு. வேற எதுவும் இதுல தப்பாலாம் எதுவும் சொல்லல, நான் எதுவும் வருத்தப்படலம்மா. இல்ல அப்புறம் அண்ணியோட தம்பி, அவரை பத்தியும் அம்மா பேசினாங்களே, அதுக்கும் சாரி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ரகு எதுவும் ஃபீல் பண்ணிக்க மாட்டான் பெருசாலாம், அவன் கூல் தான், பிரச்சனை இல்ல, நீ எதுவும் பயப்படாத. நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நானும் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வரேன், இல்ல அக்காவை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமா? ஆக்சுவலா நீங்க தான் எங்க வீட்டுல உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறீங்க, அதனால நாங்களாம் பயப்படணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. சரிங்கம்மா, பயப்படுறோமா உங்களுக்காண்டி நாங்க? சும்மா சொன்னேன். நல்லா பேசுற, நல்ல பொண்ணா இருக்க. ஐயா அப்படிலாம் இல்ல, நான் கெட்ட பொண்ணுதான், கெட்ட பொண்ணு நினைச்சுக்கோங்க. ஏன் ஏன்னா நாளை பின்ன நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண போய், ஐயோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணா நினைச்சுமே, இந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதனாலதான் சொல்றேன், நான் கெட்ட பொண்ணாவே இருந்துக்கிறேன், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. சரியான வாயாடின்னு நினைக்கிறேன், அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா தெரியல. அது சரி, மேலதான் இருக்காங்க, வரியா கூட்டிட்டு போற? அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். எங்க அண்ணிய பக்கம் எனக்கு என்ன பயம், நானும் தைரியமா போவேன். ஆமா, உங்கள மாதிரி பயந்துகிட்டுலாம் இருக்க மாட்டேன். எப்படி போகணும்? வந்த வழியே போயிட்டு லெஃப்ட் சைடு. சரி ஓகேக்கா, பாய். நாங்க அண்ணியை பார்த்துட்டு அப்படி கிளம்பிடுவோம், ஆல்ரெடி எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் அண்ணியை பார்க்கலான்ட்டு வந்தேன். சரிம்மா. இவன் என்னடா சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், சொல்லுடா. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவனோட கோபம் அவனுக்கு விடுங்க. நீ நல்ல ஜால்ரா தட்டவனுக்கு என்ன, அவன் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணும். நான் தான் தப்பே பண்ணலன்னு சொல்றேனே. எது எல்லாரும் முன்னாடியே கத்திட்டு வந்ததும் உனக்கு தப்பா தெரியல, அப்படிதானே? அதுக்கு கத்துனதுக்கு எவ காரணம்? அந்த டோப்பா மட்டும் தான் காரணம். அவங்கள போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, என்ன கேட்டுக்கிட்டுங்க. நம்ம குடும்ப விஷயத்த பேசுறதுக்கு அவங்க யாரு? முதல்ல பொண்ணு தூக்கி கொடுக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாத்தையும் பொறுத்து போனோமா என்ன? வந்த கோவத்துக்கு அந்த பொம்பளை அப்படியே மூஞ்ச வச்சு குத்துனமா இருந்துச்சு. பொம்பளைன்ற ஒரு காரணத்துக்காண்ட அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
அப்புறம் பேசிக்கலாம். என்ன அப்புறம் பேசிக்கலாம்? என்ன அப்புறம் பேசிக்கலாம்? அவளை பத்தி தான் தெரியுது இல்ல, சரியான பணப்பேயா இருக்கும் போல. எப்படி சொல்லி காட்டுது பாரு. 25 பவுன் நாக்கு தான் போடுறாங்களாம், மாப்பிளைக்கு 10 பவுன் தான் போடுறாங்களாம். ஏன் அந்த மூஞ்சிக்கு அவளை போதாதான் என்ன? இன்னும் அள்ளி கொண்டு போய் கொட்டுவாங்களோ? வந்துட்டா. வெக்கமே இல்லாம நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவன் பையனை விக்கிற மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்கே. அது பேசுறது நம்ம குடும்பத்தை பத்தி. அச்சா பின்னாடி என்னதுடா? பின்னாடி பாரு. என்ன என்னடா அறிவு இல்ல உனக்கு? ஒருத்தங்க பத்தி இப்படிதான் பேசுவியா? பெரியவங்க மரியாதை இல்ல உனக்கு? ஏய், எங்க வந்து யார்கிட்ட குரல் வசத்துறா? மாஃபல்ல மரியாதைய பேர் சொல்லிட்டேன். என்ன உன் அம்மா பத்தி தப்பா பேசுனேன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வருதோ? இங்க பாரு, இது என் வீடு. யார பத்தி வேணாலும் நான் எப்படி வேணாலும் பேசுவேன். அது என் இஷ்டம். அதெல்லாம் நீ கேட்க கூடாது, புரிஞ்சுச்சா? போ, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. டீ கொடுத்தாங்களா? குடிச்சிங்களா? ஸ்நாக்ஸ் தந்தாங்களா? கொட்டினீங்களா வாயில? போ. வந்துட்டா. என்னவான்னு ஒன்னா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஆள பாரு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனுக்காண்டி ஃபீல் பண்ண பாரு. எப்ப என்ன இவனெல்லாம் வச்சு வளர்க்குறீங்க? உங்ககிட்ட கேட்டேனாடி நானே, உங்ககிட்ட கேட்டேன் என்ன கண்டி ஃபீல் பண்ணுன்னு உங்ககிட்ட கேட்டேனா? மரியாதையே பேர் சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, இருக்கிற கோவத்துல வாங்கிட்டு போயிருவேன். நல்லா வந்துட்டா. ஃபீல் பண்ணாலாம். உங்க அம்மா அங்க நல்லா பிள்ளைய கிள்ளி விடுவாங்க, நீங்க தொட்டுல ஆட்டி விடலாம்னு சொல்லிட்டு வந்தியோ? நல்ல ஆளுதான். இங்க உனக்கு என்ன வேலை? உனக்கு அசிங்கமா இல்ல? இதுதான் உன் வீட்டுல வளர்த்து வச்சிருக்க லட்சணமா? உன் அம்மா பேரு இவளாட்டம் பேசுனாங்க. ஆம்பளை பசங்க கிட்ட பேசினா அப்படி இப்படி கௌரவம் பேரும் மண்ணாங்கட்டின்னு 3 ஆம்பளைங்க நின்னுகிட்டு இருக்க. இங்க வந்து ஈனு பல்ல காமிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, வேண்டாம், மரியாதை கெட்டுறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவன் மனுஷனானே, எப்படி பேசுறான் பாரு. பொறுக்கி மொவல ஒன்னு வச்சன்னு வச்சுக்கோ. அடிப்பா, நீ அடிக்கும் போது என் கையில பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருக்கணும். வாடா வா. டேய் ரகு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா பேசுனதுக்கு அந்த பிள்ளை எப்படிதான் பேசுவியா நீ? வாய் மூடா. முதல்ல என்னடான்னு கேட்டது அவ. நான் என்னமோ பேசிக்கிட்டு போறேன், இவளுக்கு என்ன? பெரிய இவளாட்டம் வந்து என்னடான்னு கேட்டா நான் என்ன அவன் வீட்டு வேலைக்காரனா? வாடா போடா நிக்கிட்டு இருக்கா. அவளை டீ போட்டு பேசுனா எப்படி மரியாதை இல்லன்னு அர்த்தமோ அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளை டா போட்டு பேசினா மரியாதை இல்லன்னு அர்த்தம். அவளை முதல்ல மரியாதை கொடுக்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன். வாடா போலாம். சரியான பொறுக்கியா இருக்கான். சிஸ்டர், என்ன அவன் ஒண்ணும் பொறுக்கலாம் இல்ல. உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என்ன வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உங்க அம்மா அசிங்கப்படுத்தினாங்க, மேல நீங்க வந்து அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடாங்கிறீங்க, பொண்ணை பார்த்து எப்படி வாடி போடின்னு சொல்றது தப்பு. அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடான்னு சொல்றதும் தப்பு. சும்மா அவன் அமைதியா தானே இருக்கான். அவன் யார பத்தியோ பேசுறான். உங்க அம்மா கூட தான் அவனை பத்தி பேசினாங்க. அங்கே வந்து கத்துனான். ஒரு மனுஷனுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அவங்க பிடிச்சவங்க கிட்டயும் அவங்க நெருக்கமா இருக்கிறவங்க கிட்டயும் வந்து கத்ததான் செய்வான். அத நீங்க அரையும் குறையுமா கேட்டுட்டு வந்து பொறுக்கி வாடா போடா நிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நல்லா இருக்காது. நீயும் ஆரம்பிக்காதாதி. போ, எங்களையே சொல்லுங்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. நீ ஏமா அவன் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அவன் பேசிட்டு போறதும் கரெக்ட் தானே. அவன் என்ன உன் அம்மா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருந்தான். அவனோட ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் யார்கிட்டயாச்சும் கொட்டி தீட்டாதான் அவனுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். அவன் ஏதோ எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ற மேல? நான் ரேஷ்மானிய தேடி வந்தேன், அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்தேன். அக்கா கீழே தான் இருக்காங்க, போ. இல்ல, நான் பார்த்தேன் கீழே இல்ல, அதனாலதான் மேல வந்தேன். இப்பதான் போனாங்க. நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். ரெஸ்ட் ரூம்ல எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு போய் பாரு. அப்புறம் இந்த விஷயம் வீட்டுல யார்கிட்டயும் தெரிய வேண்டாம். உங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனையாகும். அதான் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு விவரம் தெரியாத பொண்ணுலாம் இல்ல, சொல்ல மாட்டேன். சொல்ல பண்ணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தனே. சி, ஆனா இப்பதான் புரியுது, இந்த ஆளுக்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு போயிட்டு பாவம் பார்த்து வந்தேன் பாருங்க. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நல்ல வேலை, ஒரு சாரியை வேஸ்ட் பண்ணிருப்பேன். என்ன அண்ணி பாத்துட்டு வந்தாச்சா? இல்ல, நான் உங்ககிட்ட நம்பர் தரேன், நீங்களும் அன்னிக்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சுமா, திட்டாங்களோ? இல்ல, நான் அண்ணிய பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி திட்டுவாங்க? திட்டு வாங்கினதெல்லாம் இவ்வளவு நேரம் 2 பேரை பத்தி பெருமையா பேசுனீங்களே, அந்த 2 பேர் தான். யாரு? என் அண்ணியோட தம்பியும் அதுக்கப்புறமா உங்க ஃப்ரெண்டும் தான். என்னாச்சுமா? என் அம்மாவை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை நான் எப்படி சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதை ஏன் அப்படி பேசுறேன்னு கேட்டேன். அதுக்கு வாடி போடின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசினா வாயை உடைச்சிருவா அப்படி இப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைங்க. சி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், பாவம் அவரே எங்க அம்மா பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி. ஆனா இப்பதான் தோணுது, இந்த ஆள் கிட்ட எல்லாம் மன்னிப்புன்றதை கேட்கவே கூடாதுன்னு. இந்த ஆளை மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற ஒரு மிருகம் தானே. இனிமே இந்த ஆள் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை மட்டும் எங்க அண்ணி கிட்ட கொடுத்துருங்க, போயிட்டு வரேன். இல்ல ரகு, அப்படிலாம் இல்ல,
அவன் ஏதோ கோவம் வந்தா மீத மாதிரி பேசுவானா? இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. மனிஷா வேண்டாமா, இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் எங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அமைதியா போறேன். என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. இப்படிப்பட்டவனை பார்த்து பேசுனதுன்னு நினைச்சாலே எனக்கு அரு வெறுப்பா இருக்கு. இனிமே இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அனு, ஏன்டி அழுகுற? என்னாச்சு? கீழே விழுந்துட்டியாடி? பார்த்து நடக்க மாட்டியா? இல்ல, இங்க ஒருத்தன் எப்படிலாம் பேசினான் தெரியுமா? என்னாச்சு? யாரு? ஐயோ, இந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, அண்ணியோட தம்பி தானு. நீ வா, நீ வந்து கேளு. நானா? ஆமா, நீ வா. எதுக்கு அதெல்லாம் வேண்டாமே. முதல்ல பேசினான், அதனாலதான் நான் திரும்ப பேசினேன். கடைசியில என்ன உடைச்சிருவான வாயெல்லாம். என்னென்ன பேசுறான் தெரியுமா? அவனை பார்த்தாலும் எனக்கு சுத்தம் பிடிக்கல. அவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமே. அப்படி எல்லாம் பேசினான் தெரியுமாக்கா? நீ வந்து கேளுவா. ஐயோ, மொத்தத்தையும் குழப்பறாளே. இப்பதான் சொல்லிட்டு வந்தா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஐயோ, இவ வேற கோவமா இருக்கா போலயே. சண்டை எடுத்துருவாளுங்களோ ரெண்டு பேருமா சேர்ந்து. போச்சு, மொத்தம் போச்சு. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் இருக்கு. எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். அவன் என்ன பையன் இவனா? நீ வா, நான் கேக்குறேன். அவன் பெரிய ஆளா அவன். இந்த பொண்ணுக்கு பேசவே தெரியாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அவனாங்கிற அவன் என்னடி மூஞ்சி உடைக்கிறது? இன்னைக்கு நான் மூஞ்சி உடைக்கிறேன். வேண்டாம். ஏன், எதுக்கு? நீலாம் அவனை நினைச்சு பயப்படாத. அவன் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. அவன் பெரிய ஆளோ? ஆம்பளைனா என்ன வேணாலும் பேசுவானா? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம என்னென்ன பேச்சு பேசியிருக்கான் பாரு. பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம வாடி போடிலாம் பேசியிருக்கான். நீ வா, நான் போய் கேக்குறேன். நம்ம என்ன, நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்மள அப்படியே வளர்த்துருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா பேசணும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நம்ம அப்படித்தானே பேசணும். 1000 வந்தாலும் நம்ம அப்படித்தானே பேசுறோம். இவனுக்கு என்ன அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையாமா? இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிருப்பேன். கார்ல போயிட்டாங்க, உன்னை கூப்பிடலான்ட்டு வந்தேன். நீ என்ன நின்று அழுத்துக்கிட்டு இருக்க? வா, இதை இப்படி சும்மா விடுற மாதிரிதான் இல்ல. பேர் வந்துட்டுன்னு. உங்க பேரு? அனிஷா. அனிஷா, மனிஷா, 2 பேருக்குமே தான் சொல்றேன். இப்போ நீங்க போயிட்டு தேவையில்லாம சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காதுல்ல. அதுக்கப்புறமா வீணா உங்க அம்மாக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி நல்லா இருக்காதுல்லம்மா. வேண்டாம். ஏதோ சின்ன பிள்ளைங்க, அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான். யாரு அவனா? சின்ன பிள்ளை எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஒரு சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியாது. 2 பேருக்கும் ஒரே வயசு தானே சொன்னாங்க. இந்த பிள்ளை மட்டும் அவன் வாங்குது. ஒருவேளை பெரிய பிள்ளையா இருக்குமோ? அவங்க அம்மா பேசும்போது ட்வின்ஸ் தானே சொன்னாங்க. ஐயோ, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அவன் தெரியாம பேசிட்டாமா, இனிமே பேச மாட்டான். நான் வேணா ஒண்ணு பண்றேன். நீங்க இருக்க இடத்த தேடி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இப்ப விட்டுருங்க. வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் தங்கச்சி எவ்வளவு மரியாதையா பேசிருக்கா. நீ ஏன் முழிக்கிற? உன்னால தப்பு இருந்தா நீ முழிக்கலாம். அவன் மேலதான் தப்பு. முதல்ல அம்மாவை தப்பா பேசியிருக்கான். அதை நீ கேட்டுட்டேன்னு சொல்லி எங்க நீ வெளியே போய் சொல்லிருவியோன்னு சொல்லி உன்னையும் தப்பா பேசியிருக்கான். அவனை இப்படியே சும்மா விட்டா எப்படி? அவனை இன்னைக்கு நான் சும்மா விட மாதிரியே இல்ல. அக்கா, என்ன? அது வந்து நானும் பேசினேன். போடா வாடானு. என்னடி சொல்றேன்? அம்மாவை ஒருத்தன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி சும்மா வர சொல்றீங்க? அதான் ஒரு கோபத்துல என்னடான்னு கேட்டேன். அவன் அதுக்கு பதிலுக்கு அவனும் வாடி போடின்னு சொன்னான். அதுலதான் பெரிய சண்டையாயி வாயில உடைச்சிருவேன். மரியாதை இங்க வந்து போடி. ஆம்பளை பசங்க 3 பேர் இங்க இருக்காங்க, உனக்கு என்னங்க வேலை? நீ உங்க அம்மா உனக்கு ஒழுக்கமாலாம் சொல்லி தரியா? என் அண்ணிய மட்டும் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு உங்க அம்மா அப்படி பேசினாங்க. இப்போ எங்க போச்சு உனக்கு ஒழுக்கம்? அப்படி இப்படின்னு அவன் பேசினா நானும் வாடா போடான்னு பேசினேன். அதானே பார்த்தேன். ரகு சும்மாலாம் யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டானே, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட சண்டைக்கு போகவே மாட்டானே அப்படின்னு யோசிச்சேன். இப்பதானே புரியுது. அது எப்படிமா மனுஷா பாதி விஷயத்த சொல்ற, பாதி விஷயத்த முயங்குற? இதே மாதிரி அரையும் குறையுமா போயிட்டு அம்மா கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, என்ன நடக்கிறதுக்கீங்க? என்னடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்க அக்கா வேற என்ன நடந்துச்சுன்னே தெரியாம குதின்னு குதிக்கிறது. உங்க அம்மா சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்களே, என் பிள்ளைங்க 2 ஒன்னு ஒரு ரகம், ஒண்ணு வாயில்லாத பூச்சி, பேசக்கூட மாட்டா அப்படின்னு. இதுதான் வாயில்லாத பூச்சி. அம்மா பேர் என்ன சொன்ன? அனிஷா. அனிஷா தங்கச்சிமா, வாயில்லாத பூச்சி, ரொம்ப வாயில்லாத பூச்சியா இருக்கேம்மா. இது வரைக்கும் அவன் கிட்ட பேசினது இல்ல. அவன் எப்படின்னு உனக்கு தெரியவே தெரியாது. அவங்கிற இவங்கிற இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா நாகரிகம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் சொன்ன நினைக்கிறேன். அப்போ வயசுல பெரியவன், அவனை மரியாதையா கூப்பிடணும்னு உனக்கு தோணலையா? சொல்லுமா, உன் தங்கச்சியா பேசிட்டான்றதுக்காண்டி இவ்ளோ குதிச்சியே? அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் போறேன். லூசு. இங்க பாருங்க, பேர் என்ன சொன்னீங்க? அனிஷா அப்படிதானே? அனிஷா,
ரகு கெட்டவனா நல்லவனான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ரகு ரொம்ப ரொம்ப நல்லவன். இப்போதைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனா தெரியறான். ஒரு சின்ன ரீசன் தான். அவனை யாராச்சும் டென்ஷன் பண்ற மாதிரி இல்லைன்னா அவனை தப்பா பேசினா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த யாராச்சும் பண்றாங்க அப்படின்னா உடனே கோவப்பட்டுருவான். ஸோ நீ திடீர்னு போயிட்டு உன் தங்கச்சி வாடா போடா அப்படின்ன உடனே அவனுக்கு கோவம் வந்திருக்கும். அவனுடைய பர்சனல்ல 1000 விஷயம் இருக்கும். இவங்களை பத்தி நல்லதா பேசணும் கெட்டதா பேசணும் அப்படின்றது 1000 இருக்கும். அது வெளியிருந்து பார்க்கும்போது அது உங்க அம்மா தான், ஓகே இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவனுக்கு யாரோ தானே அது. ஒரே ஒரு நாள்ல எல்லாமே அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெருமையா பேசணும்ல இல்லல்ல. வெளிய இருந்து பார்க்கும் போதும் சரி, உங்க அம்மா இங்க நடந்துகிட்ட விதமும் சரி, எவ்வளவு தப்பா இருந்துச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. பழசெல்லாம் பேசுறது, அதை பத்தி தப்பா சொல்றது, இதெல்லாம் அவனுக்கு உங்க அம்மா மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. சோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவன் அண்ணன் கிட்ட பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கும் போது உன் தங்கச்சி நடுவுல போயிட்டு அவனை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாடா போடான்னு சொன்னா தப்பு தானே அது. அவனும் அதனாலதான் கோவப்பட்டு பேசியிருப்பான். மத்தபடி அவன் வேணும்லாம் பேசியிருக்க மாட்டான். புரியும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி அப்படி பேசின தப்புதான். நீ வாடி நம்ம போலாம். தப்பு பண்றவங்களுக்கு துணைக்கி நிக்காதீங்க. அது சரி. ஹலோ ஹலோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மறுபடியும் போய் அவன்கிட்ட வம்பு இருக்கலாம்னா? இல்ல இல்ல, அவர்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க. அது சரி. இவ்வளவு நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்த உன் அக்கா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண. உங்க அக்கா என்னமா வாயில்லாத பூச்சின்னு சொன்னாங்க, இப்படி துடிச்சுக்கிட்டு வராங்க? அவ அப்படிதான். வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் தலையிட மாட்டா. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாரையும் சும்மா விட மாட்டா. அது என் அண்ணனா இருந்தாலும் சரி, என் அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன் காலேஜ்ல டீச்சர்ஸ் கூட என்ன வெளியே அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் எதுக்குன்னு போய் சண்டை போடுவா. என் மேல தப்பு இல்ல அப்படின்னா அந்த விஷயத்த HOD வரைக்கும் கூட்டிட்டு போவா. என் மேல எங்க அக்காவுக்கு தனி பாசம். அதனாலதான் நானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தான் அக்கா தங்கச்சி பாசம். அவரு நாளைக்கு எங்க இருப்பாரு? ஏன் இல்ல கேட்டேன். யாருக்கு தெரியும், சார் இங்கேயும் இருக்கலாம், இல்லைன்னா சென்னைக்கும் போலாம். சென்னைக்கா? ஐபோன் மேனுஃபேக்சர் கம்பெனில TL இருக்கான். ஓ சரி சரி சரி. நாளைக்கு கிளம்பிடுவாரா? ஏன்டி அம்மா இவ்வளோ அக்கறை அவன் மேல திடீர்னு உனக்கு? இல்ல, எங்க அம்மா பேசுனதுக்கு சாரி கேட்கணும்னு தான் போனேன். எங்க அம்மா அப்படி பேசுனே கோவம் வந்துட்டா, அதை பிடிச்சி நானும் அப்படி இப்படின்னு திட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னா போற போக்குல பொறிக்கலாம் வர சொல்லிட்டேன். அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவா இப்பெல்லாம் பேசினான்னு தெரிஞ்சா. அதான் சாரி கேட்கணும். அவங்க நம்பர் கிடைக்குமா? அது சரி. நல்லதம்மா நம்பர் தானே. நல்லா வருவ நீ. உன் சாரிய நானே சொல்லிக்கிறேன் போ. ரொம்ப நேரமா உன் அம்மாவும் அண்ணனும் கார்ல உட்காந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கிட்ட இறங்கி வந்துருவாங்க, அதுக்கு ஒரு சண்டை வரும். போ, உன் சாரிய நான் சொல்லிக்கிறேன். நாங்க திருவள்ளூர் திருநின்றூர்ல வேப்பமட்டுல பாலிடெக்னிக் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம். சரி, அதுக்கு? இல்ல சொல்றேன். ஏன் எதுக்குன்னு கேட்கலாமா? நீங்க தானே சொன்னீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறேன்னு, அதான். ஓ அப்படி. சரி 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 சரி. உன் அண்ணன் நம்பர் கொடுத்துருக்கல, நானே கால் பண்ணி ஃபோன் பண்ணி அவன் கையில கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்பான். அது வந்து என்னன்னா, எம்மாடி இங்க உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? போமா, எதையும் மம்மி எடுத்து விட்டுறாத. உன் வீட்டுல மறுபடியும் இவனால பிரச்சனை வேண்டாம். போ. சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க மனசார. பாய். பை பை பை. ஹலோ, என்ன யாராச்சும் வராங்களான்னு பார்த்தேன். பாப்ப மனுஷா நேரமாச்சு. இதோ வரேன், போயிட்டு வரேன். சாரி சொல்லிடுங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். சரி இல்லையே பேச்சு. அது இருக்கட்டும், சிவன் அப்படி பேசினா சிவன ரகு வரேன்றா புருக்கி. எப்படியெல்லாம் பேசிருக்கேன் என் தங்கச்சி, நீ உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஒரு நாள் உனக்கு இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. எங்க வீட்டுக்கு வராமையா போயிருவேன். உன் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வருவல, வா டீல பேதி மாத்திரையை கலந்து கொடுக்குறேன். என்கிட்டயா வச்சுக்கிற நீ? என் தங்கச்சிய பேசினதுக்கு நீ இன்னும் அனுபவிப்படா. கண்டிப்பா மவனை உனக்கு பால்ல பாயசத்தை கலப்பல மட்டும் பாரு. இந்த லூசு ஏன் என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு? குடும்பமே லூஸா தான் இருக்கும் போல. லூஸ் குடும்பம். ஒரு லூசு இப்பதான் வந்து கத்திட்டு போச்சு, இது ஒரு அரை பைத்தியம். ஷோ கடவுளே, இந்த லூசு குடும்பத்துல எப்படித்தான் ஏன் அப்பங்காரன் போயிட்டு வாக்கப்பட வைக்கிறான் தெரியல எங்க அக்காவை. என்னத்தான் சொல்லி என்னத்த பண்ண, குடும்பமே லூஸா தான் இருக்கும் போல. முன்ன பின்ன ஆம்பளைங்களை பார்த்ததே இல்லையா, இப்படி வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கா? பைத்தியமா இருப்பாள ஒரு வேலை, கன்ஃபார்ம் பைத்தியம் தான். மனுஷா மனுஷா வாடி, நேரமாச்சு. கண்ட பொறுக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த லூசு யார சொல்லுது? நம்மளையா? சரி,
குடும்பமே லூசா இருந்தா யார பேசுதுன்னு யாருக்கு தெரியும்? மூஞ்ச பாரு. அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அக்காக்கும் தங்கச்சிக்கும் கரெக்டா இருக்கு. இது வருது பாரு. இது ஒரு அரை பைத்தியம், அது ஒரு முழு பைத்தியம். ரெண்டும் சேர்ந்து எம்மா பாவம் என் அக்கா விளங்கிரும். உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? வா, அம்மா கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, கண்ட பொறுக்கி பேசுனதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அக்கா நான் இருக்கேன். அவனை சும்மா விடுற மாதிரி இல்ல. என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கு வராமையா போவான். இன்னைக்கு எப்படி இவன் வீட்டுக்கு வரும்போது நம்மள அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்போது அவனை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விட்டுரும். காப்பில இல்ல பால்ல பால் டேன்ல கடத்து கொடுத்துருவோம். வா அக்கா, அவனை பேசலாம் வேண்டாம். கொலகேஸ்ல உள்ள போயிருவோம். உன் கூட சேர்ந்ததுக்கு நானும் உள்ள போணுமா? இல்லூசே, உனக்கு அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேதான், எதனா சின்னதா கலந்து கொடுத்துடலாம். சரி, அப்ப சின்னதா கலந்து கொடுத்துருவோம் ஏதாச்சும். சரி போமா. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? இல்ல, அவங்க அண்ணி சொன்னது கரெக்ட் தானே. நான் தான் முதல்ல வாடா போடான்னு சொன்னேன். அதனாலதான் சரி சாரி கேட்டு வருவோன்னு. நீ சரியான ஒரு லூசு. இந்த பொறுக்கி கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இவன் என்னடி அங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? சரியான லூசுங்க ரெண்டும். தன்னைத்தானா பேசிக்கிட்டு இருக்கான். அது பொண்ணு இல்ல, உங்க தம்பிக்கு காதோல் வந்திருக்கு. காதோல் அதங்க, உங்களுக்கு இல்ல பண்ணும்போது என் மேல ஒரு காதோல் வந்துச்சுல, அந்த காதோல் கீழே எட்டி பாருங்க, அந்த பொண்ணுங்க மேல காதோல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான். ஏச்சி வளராத, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இல்ல, ஒரு நிமிஷம் நான் ப்ரூஃப் பண்றேன். ரகு, பொண்ணுங்க அழகா இருக்குல்ல? அழகாதான் இருக்காங்க. அடப்பாவி, இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டாமா? ஓ சரி, லவ் பண்ணணும்னு தோணுதோ? அப்படி தோணல, சரியான லூசுங்களா இருக்குமோன்னு யோசிச்சேன். டேய், உண்மையதான், போய் சொல்லாதடா. சத்தியமாதான். அது எப்படி? அழகு இருந்து என்ன பண்ண? அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. புரியல. அழகு இருந்து என்ன பண்ண? அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும்லன்னு கேக்குறேன். ரெண்டும் சரியான பைத்தியம் போல. ஒன்னு அறகுறையா கேட்டுட்டு ஏன் மேல வந்து ஏறுன்னு ஏறிட்டு போச்சு. இன்னொன்னு கீழே நின்னு தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே பேசுது, தன்னைத்தானே முறைக்குது. எம்மா, குடும்பமே ஒரு மார்க்கமா தான் தெரியுது. பாவம் ரேஷ்மா போய் சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ நீ லவ் பண்ணல? சீ, நான் ஏன் லவ் பண்ண போறேன்? இல்ல, நீ கூட வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தியா? எங்க லவ் தான் பண்றியோன்னு நினைச்சிட்டேன். சின்ன பொண்ணுங்க. ஓ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 21 22 இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு வயசு 27. ஓ அப்படி. உங்களை விட சின்ன பொண்ணுங்க நீங்க பார்க்க மாட்டீங்க. யாருக்கு காது குத்துற? அடங்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா அந்த பிள்ளைய தீட்டின? அறிவில்ல உனக்கு? பின்ன பிள்ளையாது, பேய். சரியான பேய். இஷ்டத்துக்கு வந்து கத்திட்டு போகுது. என்னென்ன பேசுச்சு தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரகு. பாவம் அந்த பொண்ணு. சொல்ல பண்ணா அவங்க அம்மா காண்டி உன்கிட்ட சாரி கேட்கணும்னு வந்தா. யூ மீன் என் கிட்ட மன்னிப்பு? ஆமா, உன்கிட்டதான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தா. நீதான் பைத்தியக்கார மாதிரி திட்டி விட்டுருக்க. பாவம் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணா தெரியுமா? ரொம்ப ஃபீல் பண்ணாலோ? ஃபீல் பண்ணா நான் தான் சரி அப்புறமா எப்படியாச்சும் அவனை மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அனுப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே தான். அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்க அக்கா ஐயோ சின்னம்மா சண்டைக்கு வந்தாங்க தெரியுமா? அவங்க தங்கச்சி கொண்டுன்னா அக்கா துடிச்சிருவாங்களாம். சரியான கோவத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் இவன் முதல்ல வாடா போடான்னு சொன்னது தெரிஞ்சு நீ ஏன்டி அப்படி பேசுனேன்னு போயிட்டா. ஓ மேடம், அதனாலதான் மறைச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்களோ? உன்னதான் திட்டிக்கிட்டு இருந்திருக்கா? நான் கூட என்ன நினைச்சேன்னா தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்குது பைத்தியம்னு நினைச்சேன். ரகு, சரி, அவ எதுக்கு மேல வந்தா? நீ எதுக்கு மேல அனுப்புன? ரேஷ்மா தேடி வந்தா நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி. சரி, அப்படியே உங்ககிட்டயும் பாத்துட்டு சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தா. நான் தான் மேல இருப்பாங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி திட்டி வச்சிருக்க? சாரியா கேட்க வந்தா? கொஞ்சம் ஓவரா போயிட்டனும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமெல்லாம் இல்ல, ரொம்ப. ஏய், உன் புருஷனை அடங்கி இருக்கு சொல்லு. அவன் கிடக்கா. நீ சொல்லு. நீ ஃபீல் பண்றியா இல்லையா அந்த பொண்ணு பேசுனதுக்கு? ஃபீலிங்னு தெரியலையே. ஓ நான் லூசு, உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. பிரியா, அவனுக்கு தான் வேலை விட்டு இல்ல, நம்மளுக்குமா? நீ வா. அதே நம்ம கரெக்ட் தான். அப்பவே சொன்னேன் இந்த பைத்தியக்காரங்கிட்ட, அந்த பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுதுடா, இப்பெல்லாம் பேசாதடான்னு சொல்லிட்டு. பேசிக்கிட்டு இருக்கும்போது வாடா போடா அப்படின்னு சொன்னதுக்காண்டி இவனும் ரொம்ப ஓவரா தான் பேசினான். சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு. சரி வா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. நம்மதான் தப்பா நினைச்சிட்டோமோ? எதுவரை இந்த ஊடல் போகும்
போகும் விழிவழிவெந்தன் காதல் சொல்வதேனடா. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து சொல்லியிருந்தேன்ல என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு கதையை வந்து இன்கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டோரியை எனக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம்ல வந்து சும்மா இருக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு எதனா ஒரு ஸ்டோரியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆல்ரெடி முந்தானி முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இன்னொரு சேனல்ல போட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது ரீயூஸ் கண்டென்ட் வந்துட்டதுனால, ஒரு சேம் வாய்ஸ் இருக்கிறதுனால, ஸோ வந்து இந்த சேனல்லையும் அந்த சேனல்லையும் சேம் வாய்ஸ் இருக்கு அப்படின்றதுனால, இது கார்ட்டூன் வச்சு பேசுறதுனால அது ரீயூஸ் கண்டென்ட் வந்துட்டு நான் யாரதோ வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை ஆயிட்டு. ஸோ அதனால எல்லாத்தையுமே delete பண்ணிட்டேன். அதுல மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, உங்ககிட்ட இன்னொரு சேனல் இருந்துச்சுன்னா மேபி அது கூட இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வேற இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுல இருந்த எல்லா வீடியோஸுமே delete பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அனு லவ் ஸ்டோரியில வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. எனக்கு அந்த கதையை இன்னும் அழகா கொண்டு போறதுக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரேஷ்மா வந்து இப்ப பிரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருக்கேன், அந்த லைஃப் ஸ்டோரி கொண்டு போறது எனக்கு கொஞ்சம் இன்னும் டைம் தேவைப்படுறதுனால அந்த ஸ்டோரிக்கு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒன்று கொண்டு போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒன்லைன் ஸ்டோரி இருக்கு, அதை நான் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும். ஒரு 2 months அந்த மாதிரி டைம் வேணும்ன்றதுனால சரி ஓகே இந்த கதையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 இல்லைன்னா 150 100 150 சம்திங் ஏதாச்சும் ஒன்று வந்து கதை மூவ் பண்ணுவோம் இத்தனை எபிசோட் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. அது வரைக்கும் வந்து இந்த ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க, அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தெல்லாம் எங்கன்னுலாம் கேக்குறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 2 எபிசோட் வந்ததுக்கானால. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி கூட தான் நம்ம டிராவல் ஆக போறோம். அடுத்த கொஸ்டின் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு காலையில இருந்து இத்தனை மணிக்குள்ள வந்து சமையல் முடிச்சிடணும், இத்தனை மணில இருந்து எடிட்டிங், இத்தனை மணில இருந்து தையல் கிளாஸ், எம்ப்ராய்டிங் கிளாஸ், திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி குழந்தைய பால்வாடியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு திரும்பி வந்து அவனை தூங்க வச்சுட்டு திரும்பி வீட்டு வேலை, திரும்பி வந்து தோட்டத்துல கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க இப்படி கரெக்டா நான் வந்து அதை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து போன் எடுக்கவே இல்லை. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்து திரும்பி வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணி நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்படி கரெக்டா போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் மற்ற வேலையெல்லாம். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து இன்னொரு கேள்வி வந்து வீடியோஸ் 2 வீடியோஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது நியூ ஸ்டோரி இல்லை இல்லையா, இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ வந்து காலையில கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் வந்து எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீடியோ நான் கொடுப்பேன் கண்டிப்பா. தினமும் ஒரு வீடியோ வந்துடும். ஒரு 2 வாரம் 3 வாரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு வீடியோஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கதை இதுதான் அப்படின்னு புரிய வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வீடியோஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, பட் ஆனா வந்து நீங்க பழைய ஸ்டோரி இன்னும் 2 எபிசோட் கண்டினியூ பண்ணிருக்கலாம் நிறைய பேரு. ஆக்சுவலா அது சீசன் 2 கண்டிப்பா வரும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த ஸ்டோரி யோசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனாலதான் நான் வந்து வீடியோஸ் அப்படியே அரையும் குறையமா கட் பண்ணது. அரையும் குறையமா மீன்ஸ் அப்படியே கூட கட் பண்ணல, ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்து கட் பண்ணணும். அனு பிரெக்னண்டா இருக்கா, குழந்தை பிறந்துட்டு ரேஷ்மாக்கு வந்து கல்யாணம் ஆகாம ஒரு ட்ராஜடியில இருந்தா, அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஹாப்பியான ஃபேமிலி. ஆதி வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், பேபி மட்டும் இது இல்ல, ஷாலினியும் நம்ம 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த கதையை முடிச்சேன் ஒரு அளவுக்கு. உங்களுக்கு இதுதான் செகண்ட் சீசன் கண்டிப்பா வரும், அதுல கண்டிப்பா வரும். நீங்க கவலைப்படாதீங்க அந்த கதை போயிட்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோ சாங் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால வந்து ரீயூஸ் கண்டென்ட் சொன்னல, அதுக்கும் ரீயூஸ் கண்டென்ட் கொடுக்கறதுனால சாங்குன்றதுனால சரி எதுக்கு நம்மளே வீணா ரிஸ்க் தேடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ப்ரோமோ சாங்லாம் இல்லாம ஜஸ்ட் ஒரே லைன் மட்டும் போட்டிருந்தேன்.
அப்புறமா வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ரகுவும் அனுவும் பேர் இல்லையா அப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கதையில வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அனிஷா அப்படின்றவங்க உங்களுக்கே புரியும் பார்க்க பார்க்க எப்படி கொண்டு போறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். அனுவோட ஐ மீன் அனிஷாவோட சிஸ்டர் மனிஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த இதுல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அனு கேரக்டருக்கும் ரகு கேரக்டருக்கும் ஒரு சைடு ஓடும்போது சைட் பை வந்து மனிஷா வந்து அவங்க கதையும் ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்ப சொல்றது அது வந்து தனியா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் 2 ஸ்டோரியா. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோடு வந்து என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். நம்ம பார்க்கற விஷயம் எல்லாமே நடந்துராது. நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நடந்துராது. ப்ரோமோஸ் சாங் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். நான் ஆசைப்படுற எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நான் இப்போ க்ளூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு 10-20 எபிசோட்ல வந்து அஃப்கோர்ஸ் ரகுவும் அனுவுக்கும் சீன் இருக்கும். பட் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. வேற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் யோசிச்சுட்டேன். ஸோ நான் கொண்டு போறேன். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். கோவப்படாம சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.